விட்னஸ் தரப்புல இருந்து அவரோட லொகேஷனை மெயில் பண்றாங்க. மெயில் பண்ண மறுநாளே, அதாவது இது நடக்குது ஜூலை 13, மெயில் பண்ண மறுநாள் ஜூலை 14 என்ன பண்றாங்கன்னா அவரை போய் ஒரு 4 மணி நேரம் விசாரிக்கிறாங்க. விசாரிச்சு நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் வாங்கிட்டு வராங்க. இது எல்லாமே நடக்குது. ஸோ அடுத்தது போலீஸ் சைட்ல இருந்து என்ன கேட்கறாங்கன்னா, தக்ஷிண கன்னட போலீஸ் அவருக்கு ஒரு 3 டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, இது மேண்டேட்டரி கிடையாது, ரிக்வெஸ்ட் பண்றாங்க. இந்த டெஸ்ட் பண்ணும்போது அவருக்கு எது வேணாலும் நடக்கலாம். கொஸ்டின் மார்க். ஏன்னா யாருமே பாதுகாப்பு கொடுக்க முடியாது. பிரெயின் மேப்பிங், ஃபிங்கர் பிரிண்ட் சிஸ்டம், அப்புறம் நார்கோ அனலைசிஸ் டெஸ்ட், இந்த 3 டெஸ்ட்டும் பண்ணணும். நாட் மேண்டேட்டரி, அவர் ஒத்துக்குனாதான். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. அதுக்கப்புறம் கர்நாடகா ஸ்டேட் கமிஷன் ஃபார் உமன் நாகலட்சுமி சௌத்ரி உள்ள வராங்க. உள்ள அவங்க கேட்கறது என்னன்னா, 20 இயர்ஸா தர்மஸ்தலால மிஸ் ஆன அத்தனை பேரோட கேஸ் டேட்டா எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி உள்ள வராங்க. இதுக்கப்புறம் யாருமே சும்மா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. பட் ஆனா அங்க இருக்கிற போலீஸ் சும்மா